நேற்று வந்து கிட்னி ஃபெயிலியரால் நான் வந்து ஐசியூவில் பட்ட கஷ்டத்தை சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் இப்போ ஆஸ்பத்திரி இருக்கும்போது என் பசங்களை யார் பார்த்தா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். என் பசங்க வந்து என்னை விட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா வந்து என் பையன்லாம் இருக்கான் பார்த்தீங்களா, ஆய் இருந்தால் வந்து ஆய் கழுவ கூட வந்து அடுத்தவங்களுக்கு கூப்பிடவே மாட்டான். ஒன்று நான் இல்லைன்னா என் ஹஸ்பண்ட், இப்படி தான் 2 பேரும் தான் இது பண்ணுவான். அவன் வெளியே கூச்சப்படுவான். அவனை கொண்டு எங்கள் ஆச்சி வீட்டில், அதாவது எங்கள் அம்மா தான் வந்து வீட்டில் இருந்து பசங்களையும் பார்த்துட்டு, அப்போ வந்து என் தங்கச்சி, லாஸ்ட்டு தங்கச்சி வந்து மாதமாக இருந்து அப்போ தான் அவளுக்கு வந்து குழந்த பிறந்திருந்து பார்த்துக்கோங்க. எனக்கு கிட்னி ஃபெயிலியருன்னு தெரியும்போது அவளுக்கு வந்து குழந்த பிறந்து 1 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் மாதம் போய் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கேன். அவளை வந்து எங்கள் அம்மாவால் ஒழுங்காகவே பார்க்க முடியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மாதமாக இருந்து பிறந்த பிள்ளைங்களுக்கு நல்லா மீன் குழம்பு, அதுக்கப்புறம் இந்த மருந்து குழம்புலாம் எங்கள் ஊரில் வந்து கொடுப்பாங்க. நிறைய மருந்தெல்லாம் போட்டு அது ஒரு மருந்து குழம்புன்னு சொல்லி அதில் வந்து மீன், அப்புறம் அந்த கருவாடு, பால் சுறா கருவாடு இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து அவளுக்கு ஒரு மாதம் எங்கள் அம்மா நல்லா செஞ்சு கொடுத்துருப்பாங்க. என்றைக்கு நான் ஐசியூ இப்படி போனேனோ அதில் அவளை பார்க்கவே முடியல மக்களே. ஆனால் அவள் தான் வந்து என் பசங்க 2 பசங்க, அப்புறம் என் தங்கச்சி பையன். ஏன்னா என் தங்கச்சி என் கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தாள். ஐசியூவில் இருக்கும்போது கூட ஆள் தேவையில்லை. நார்மல் வார்டுக்கு மாற்றும் போது ஒரு 10 நாள் பக்கம் நார்மல் வார்டில் மாதம் இருந்தேன்னா, அப்போ வந்து என்னால் நடக்கவே முடியாது. சுத்தமாக அந்த பாத்ரூம் கூட போயிட்டு வர முடியாது. பாத்ரூம் வந்து எப்படின்னா, அந்த நார்மல் வார்டில் ஃபஸ்ட்டு கார்னரில் வந்து ஜென்ஸுக்கும், லாஸ்ட் கார்னரில் வந்து லேடிஸ்க்கும் இருக்கும். லேடிஸ்க்கு ஃபுல்லாகவுமே வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஜென்ஸுக்கு வந்து எல்லாமே இந்தியன் டாய்லெட்டு. எனக்கு வந்து இந்தியன் டாய்லெட் தான் பிடிக்கும். அதனால் நான் அது ஜென்ஸ் டாய்லெட்லாம் நான் பார்க்க மாட்டேன் மக்களே. ஆள் இல்லைன்னா நான் போய் யூஸ் பண்ணிக்குவேன். அதில் வந்து தனியாலாம் போக முடியாது. அதனால் என் தங்கச்சி தான் மக்களே எனக்கு வந்து ஃபுல்லாவுமே. அப்போல்லாம் பீரியட்ஸில் தானே நான் ஐசியூவில் இருந்து இப்படி வந்தேன். அப்பவும் பீரியட்ஸ் ரொம்ப ஆகிட்டே இருந்தது. அதாவது எனக்கு காப்பரேட்டிவ் போடுற வந்து எனக்கு பீரியட்ஸ் நிறையவே வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போ வந்து அடிக்கடி எந்திரிச்சு போய் பேடெல்லாம் மாற்றணுமா, என்னால் நடக்கவே முடியாது. ஏன்னா எம்ஐசியூ ஐசியூவில் இருந்து அப்போ தான் நம்ம நார்மல் வார்டுக்கு வந்திருப்போம். நார்மல் வார்டு வந்தால் நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து வேலைக்கு அந்த டயப்பர் மாற்றி விட்றதுக்கும், மோஷன் போகிறது, நம்மளால் நடக்க முடியலன்னா போகிறதுக்குமே ஆள் இருக்கும். இருந்தாலும் நான் அதை யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு வந்து அப்படி பண்ணுறதுக்கு பிடிக்கலை. அதனால் நடக்க முடியுதோ இல்லையோ லாந்தியாவது நான் போயிடுவேன் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து என் தங்கச்சி தான் மக்களே எல்லாம் டயப்பர் போட்டு விட்றதுலேருந்து எல்லாமே. அதுக்கப்புறம் காலையில் சுடுதண்ணி வருமா, கொஞ்சம் மேல் கழுவுனா தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு அப்போல்லாம் அந்த கழுத்தில் வந்து கத்தீட்டர் இருக்கும். அந்த கத்தீட்டரில் தண்ணி பட்டுச்சுனாலே இன்ஃபெக்ஷன் ஆகி குளிர் காய்ச்சல், ஜுரம் அப்படி இப்படின்னு வந்துடும் பார்த்துக்கோங்க. அதுலேயும் படாமல் நம்மளுக்கு வந்து குளிக்க மேல் கழுவணும், கழுத்தில் எதுவுமே படாமல். அப்போ வந்து என் தங்கச்சி தான் எல்லாமே பண்ணி விடுவா. அவள் வந்து அவளுக்கும் 2 பசங்க, ஒரு பையன் வந்து அப்போ வந்து 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான். ரொம்ப கஷ்டம் மக்களே. அது என் தங்கச்சி, என் தங்கச்சிக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்குமே ஒரு 20-30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதிகம். அவளுக்கு வந்து மொத்தத்தில் ஈரோடு பக்கம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவள் காலையில் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு ஈரோடு பஸ்ஸை பிடிச்சி நேராக கோயம்புத்தூருக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்புறம் சாயங்காலம் கரெக்டாக ஸ்கூல் முடிகிறதுக்குள்ளே 3 மணி வரை இருப்பாள். சில ஒரு இந்த ஜனவரியிலலாம் வந்து எம்ஐசியூவில் இருந்துட்டு ஒரு 15 நாள் பக்கம் நார்மல் வார்டில் இருந்து என்னை அனுப்பிவிட்டாங்க. அந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ வந்து என் கூடயே தங்கிட்டு வந்து எல்லாமே பார்த்தா. எங்கள் அம்மா வந்து வீட்டில் இருந்து பசங்களை பார்க்கணும். எங்கள் அம்மாவும் என் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்துட்டு சாயங்காலம் வரை இருந்துட்டு மறுபடியும் என் பசங்களை கூப்பிட போகிறதுக்குள்ளே வந்துடணும் கடைக்கு வந்தாங்கன்னா தான் எங்கள் அப்பா போய் என் பசங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி மாறி எங்கள் ஃபேமிலியில் ஐயோ என்னையை வச்சு ரொம்ப இதாகி போச்சு மக்களே. அதில் என் பையன்லாம் ரொம்ப பாவம். இப்படி மாதத்தில் பாதி நாள் நான் ஆஸ்பத்திரியில் இருந்தனால என் பையனுக்கும் எனக்கும் உள்ள டச்சு ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அவன் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டேயும் மிச்சம் எல்லாத்துக்கிட்டேயும் நல்லா க்ளோஸாக இருந்தான். என்னை வந்து யாருன்னு இல்லை, நீங்கள் எப்போ ஆஸ்பத்திரி போவீங்க அப்படிலாம் கேட்பான் பார்த்துக்கோங்க. ஏன்னா நானா ஸ்கூலுக்கு கம்பல்சரி அனுப்பி விட்ருவேன். அவன் வந்து எல்கேஜி போகும்போது ஃபுல்லாமே அழுதுகிட்டே தான் இருப்பான். ஸ்கூலுக்கே நான் போகமாட்டேன்னு அழுதுகிட்டே இருப்பானா. நான் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்மளை ஸ்கூலுக்கு போக சொல்லிடுவாளோ அப்படின்ட்டு எப்போ ஆஸ்பத்திரி போவீங்கன்னு கேட்பான். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னப்பா
இந்த பிள்ளைங்க நம்மளே நீ வந்து மறந்துட்டு அவ்வளோதான். ஏன்னா அந்தளவுக்கு நானும் என் பையனும் க்ளோஸாக இருந்தோம். நான் ஆஸ்பத்திரி போனதுக்கப்புறம் அப்படியே இதாகிடுச்சு விளையாட்டு புத்தியில். இவள் வந்தால் நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாளோ அப்படின்னு நினச்சிட்டு இப்படிலாம் கேள்வி கேட்பான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்கள் எனக்கு. அதுக்கப்புறம் என் பையன் வந்து நான் இருக்கும்போதே ஸ்கூலுக்கு அதான் சொல்கிறேன்ல ரொம்ப அழுவான். எங்கள் அம்மாக்கிட்ட போகவே மாட்டேன்னு அவனெல்லாம் அடித்து எப்படியோ பாசமாக சொல்லி சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளே எங்கள் அம்மா பெரிய இதாகிட்டாங்க. அப்புறம் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என்னையும் ஹாஸ்பிட்டல் பார்க்க வருவாங்க. அப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆஸ்பத்திரியில் வந்து நான் என் தங்கச்சி என் ஹஸ்பண்டும் இப்படி தான் இருந்தோம். எங்கள் அம்மாவால் தங்க முடியாது. ஏன்னா என் தங்கச்சி இன்னொருத்தையும் வந்து டெலிவரி ஆகி 2 மாதம் 3 மாதத்தில் குழந்தைய வச்சுருக்கா பார்த்தீங்களா. அவளையும் பார்க்கணும், என் பசங்களையும் பார்க்கணும். என் தங்கச்சி பிள்ளையெல்லாம் வந்து இங்கே இருந்திருக்கு. லீவு நாள் வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டு அவள் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுவா பார்த்துக்கங்க. அப்படி மாறி மாறி பார்த்து ஒரு வழி ஆகிட்டோம் மக்களே. அதனால் ஐசியூ வாழ்க்கைலாம் ரொம்ப கொடூரமானதுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படியோ அதிலேருந்து வந்து இப்போ ஏதோ போய்கிட்டு இருக்கு மக்களே. அதனால் எல்லோரும் நல்லா ஹெல்த்தை கவனிச்சிக்கோங்க. இனி வந்து நான் வீட்டு வேலையை தொடங்க போகிறேன். ஏதாவது துணி நிறையா இருக்குது. துணியெல்லாம் துவைச்சி மாடியிலலாம் இருக்கிற இடத்துலலாம் காய பண்ணோம். காலையில் மழை வந்துச்சு. இனி இப்போ கொஞ்சம் வெயில் அடித்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக துணியை துவைச்சி காய போட்டுட்டு இந்த எஸ்ஏஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி வச்சுக்க மக்களே. அதுக்கு இதெல்லாம் கொடுக்கணுமா, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ரேஷன் கார்டு ஜெராக்ஸ்லாம் கொடுக்கணுமா. அதெல்லாம் கொடுத்துட்டு வரேன் மக்களே. பாய். நான் வந்து வெண்பூசணி மோர் குழம்பு, ஏன்னா அன்னைக்கு டயாலிஸ் போகும்போது வச்சேன்னா ஒழுங்காக சாப்பிட முடியலை. அதனால் இன்றைக்கி வந்து இந்த பூசணிக்காய் மோர் குழம்பும், இவ்வளோ பெரிய காலிஃப்ளவர் 50 ரூபான்னு நேற்று வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து கூட்டாகவும் வைக்க போகிறேன். எதுக்குமே தேங்காய் சேர்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நெஞ்சு கரிச்சல் மாதிரி இருக்குது. நேற்று சீரக தண்ணி குடித்தேன், கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் தேங்காய் முற்றிலும் அவாய்ட் பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் தக்காளி வச்சு இதை கூட்டு மாதிரி பண்ணணும். இதை வந்து இது பண்ணணும். இது ரொம்ப அதிகமாக இருக்கிறனால என் பசங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுக்கலான் இருக்கேன். கொஞ்சமாக கூட்டுக்கு போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுக்கணும் மக்களே. சரி, சமைச்சிட்டு வாரேன் போகிறேன் என் பசங்களுக்கு. அன்னைக்கு ஸ்கூல் இருக்குது. பாதி வந்து கூட்டு வைக்க போகிறேன். அப்புறம் இந்த பூசணி இருக்கு பற்றியெல்லாம் இது மோர் குழம்பு. தண்ணி சூட வச்சுருக்கேன், இதில் தட்டுறேன். அத்தாடி ஆத்தா. வெண்பூசணி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த வெண்பூசணிக்கு வந்து ஒரு ஆக்டர் ராதிகா வந்து ஒரு இது சொல்லியிருந்தாங்க. 2 பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து அதில் அவங்க பருப்பு போட சொல்லலை. என்கிட்ட வந்து தேங்காயும் போடலை. அதனால் பருப்பு போட்டு அரைச்சி இதில் ஊற்றி நல்லா இது பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கப்புறம் தான் நான் தயிரே ஆட் பண்ணேன் மக்களே. ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக கொதி வந்த உடனே தாளித்து இறக்கியாச்சு. இந்த காலிஃப்ளவர் கூட்டுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் இதை போட்டு நான் வந்து கூட்டு மாதிரி செஞ்சுட்டேன். ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு மக்களே. மோர் குழம்பு டேஸ்ட் இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மக்களே. குளிப்பா, வா குளிப்போட. இது போட்டு போகலாம், ஒன்றும் கிளம்புறா. வா நல்லா படிக்கணும். குடி. 2 பேர்த்துக்கும் காலையில் சாப்பாடு போட்டு நிறைய பூசணி வச்சு கூட்டம் வச்சு ஊட்டி விட்டுட்டேன். அவள் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இவனுக்கு ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் அவளுக்கும் ஊட்டி விட்டாச்சு மக்களே. அன்றைக்கி பூண்டுன்னு நினச்சி பிச்சு தூரத்துக்கு போட்டேன் பற்றியெல்லாம். இப்போ வந்து என்ன இதில் எத்தனை கண் வருது பாருங்கள். என்ன இதில் ஒன்று வருது, இதில் என்ன இது ஒன்று, அப்புறம் என்ன இதில் ஒன்று வந்திருக்கு, என்ன இதில் குட்டியாக ஒன்று வருது பாருங்கள். அப்படி நிறைய புடைக்குது மக்களே கீழே இருந்து. இது வந்து எங்களுக்கு சாமிக்கு போடுறதுக்கு. இதை அப்பப்போ கட் பண்ணிடுவேன். அப்புறம் இந்த தர்பூசணியை பாருங்கள் மக்களே, ஏகப்பட்ட பூ பூத்துருக்கு. என்ன இதில் 2, அதில் 2, அதில் ஒரு 2 பூ அப்படி சூப்பராக பூத்து கிடக்கு பற்றியெல்லாம். நானும் இந்த செடியை நம்ம பூண்டுன்னு நினச்சி பிச்சு தூர போட்டோமே நீ வராதுன்னு நினச்சேன். பார்த்தா நிறைய கன்று வந்து அடியில் புடைச்சிட்டு வருது மக்களே.
நேற்று ஃபுல்லாக மழை, இன்றைக்கி காலையிலையும் மழை. அதனால் நான் மறுபடியும் புல்லெல்லாம் முளைச்சிட்டுவேன். இன்றைக்கி துணி நிறையா இருக்குது பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டுட்டு இந்த புல்லெல்லாம் பிடுங்கி எடுக்கணும்.